இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? எல்லாம் ஓகே அத்தை. சரி, அவரும் நானும் போய் சிலையை எடுத்துட்டு வரோம். நீங்க பாத்துக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க சீக்கிரம் வந்துடுவோம். ஏய் போ வெண்ணிலா, என்ன பேச வரும்போது அவாய்ட் பண்ணிட்டு போற? என்னாலதான் உனக்கு இந்த லைஃப் மறந்துட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, வான்மதி, இப்ப பேச அவளுக்கு நேரம் இல்ல. அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். வெண்ணிலா, உனக்கு டைம் ஆச்சுல, முதல்ல நீ கிளம்பு. சரிங்க அத்தை, வரேன்க்கா. என்ன கல்யாண ஜோடியெல்லாம் ரெடியா இருக்கீங்க போல? இன்னுமா இவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க? என்ன புரியலையா? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க அம்மன் சிலையெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்க பூஜையும் நடக்க போறது இல்ல, உங்க கல்யாணமும் நடக்க போறது இல்ல. இப்படி ஏதாவது சொன்னாதான் மக்கள் வருவாங்கன்னு பொய் சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. காசு சம்பாதிக்க இப்படிதான் ஏதாவது சொல்லி ஏமாத்துவாங்க. இவ சொல்றதை யாரும் நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க அண்ணாமலை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. புதுசா இவ ஒரு பிளான் பண்றா. ஏமா அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இன்னும் பூஜை ஆரம்பிக்கல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். சிலை இல்லாம எப்படி ஆரம்பிப்பாங்க? முதல்ல சிலையை காட்ட சொல்லுங்க. சிலை கண்டிப்பா உள்ள இருக்கு. சொன்ன நேரத்துல இந்த பூஜையும் நடக்கும், இந்த கல்யாணமும் நடக்கும். நம்புங்க சார். உங்களை நாங்க நம்புறோம். ஆனா இவங்க சொல்றத பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. அதானே, சிலை இல்லைன்னு தான் அந்த அண்ணாமலை மேடமே ஸ்பாட்டை விட்டு போயிட்டாங்களே. அதானே, அவங்களையும் காணா. என்ன சார், ஏழை என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இல்லாத சிலையை இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களா? வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது.